ஒரு கூட்டணி மத்தியில் ஆளுகிற பிஜேபி, திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க வாய்ப்புள்ள பிஜேபி தங்கள் அணிக்கு வந்தா அதிமுககாரன் அது அண்ணாமலை மாற்ற போறாங்கன்னு அந்த சூழல்ல சந்தோஷப்பட்டிருக்கணும். மாறா துக்க வீடு மாதிரி இருந்தான். அவன்கிட்ட எழுச்சியே இல்லை. காரணம் எடப்பாடி செய்த அந்த சொதப்பல் தான். 21 ஆட்சி பொறுப்பை இழந்தீங்க, 24 40க்கு 40 தோத்தீங்க. வேற என்ன செய்ய? சாதிச்சிருந்தா அண்ணன் எடுத்த நிலைப்பாடு கரெக்டு, நம்மளும் கொண்டாடலாம், நம்மளும் வாழ்த்து சொல்லலாம். தோல்வியே கிடைச்சிட்டு அதுக்கு பேர் சாணக்கியத்தனமா, ராஜதந்திரமா, அண்ணனுடைய துணிச்சலா? திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, அந்த சைடு அதிமுக கூட்டணி வந்து வலுவில்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து தமிழக அரசியல் சொல்ல வைக்கப்பட்டு வந்தது. திமுக அணிலையும் சில சலசலப்புகள் இருந்தது. கருத்து வேறுபாடுகள், கோபதாபங்கள், எதிர்பார்ப்புகள், இயக்கங்கள்லாம் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு. ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணி அமைஞ்சிட்டா நமக்கு வேற வழி இல்லாமல் போய்டுன்னு பிஜேபி உஷாராகி இவ்வளவு அவசரமாக அந்த கூட்டணியை அறிவிக்கிறதுக்கு அமித்ஷாவுடைய அந்த அவசரத்துக்கு காரணம் இது ஒன்றாதான் இருக்க முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மாதம் 11 மாதம் முன்னாடி இப்படி கூட்டணி அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை யாரும் செய்யவும் மாட்டாங்க. அதிமுக தப்பு செஞ்சால் பிஜேபி அதை ஆதரிக்கணும், பிஜேபியினுடைய தவறுகளை இவங்க பண்ணணும். இப்போ காஷ்மீருக்கு ஒரு கண்டன அறிக்கை விட்டால் கூட ரொம்ப கடுமையெல்லாம் எடப்பாடி விட முடியாது. உளவுத்துறையினுடைய தோல்வி இது காட்டுது. அமித்ஷா பதவி விலகணும்னு திருமாவளவனால சொல்ல முடியும், எடப்பாடியோட சொல்ல முடியுமா? முடியாது. சொல்ல வேண்டிய கருத்து தான் அது. உளவுத்துறையுடைய தோல்வி தான் அது. இந்த நேரத்தில் போய் அரசியல் பேசக்கூடாது, ஒரு இதுக்காக சொல்கிறேன். அப்போது அந்த கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சா? இது தேவையா? 2024 தேர்தலில் ரொம்பவும் முயற்சி பண்ணாங்க. பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முயற்சி பண்ணாங்க. எடப்பாடி வந்து ரொம்ப உறுதியாக இருந்ததாகவும் அந்த நேரத்தில் செய்திகள் வெளியில் ரொம்ப முயற்சி பண்ணதான் நான் பார்க்கல. அண்ணாமலை கண்டிக்கிறோன்னு அன்னைக்கு ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கையாவோ எடப்பாடிக்கு சொல்லிட்டோன்னு செய்தியாவோ வந்திருந்தா அந்த அணி உடஞ்சிருக்காது. ஸோ பிஜேபியினுடைய ஆணவம் கலந்த மௌனம் தான் அந்த கூட்டணியுடைய. திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து அவருக்கான இது வந்து தனிச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் முழுக்க வந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் வாங்கக்கூடிய வாக்குகள்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சிவன் ஆட்டத்தை பார்த்தீங்களா, இனி ஏன் ஆட்டத்தை பாருங்கிறாரு. என்ன ஆட்டம் ஆட போறான்னு நமக்கு தெரியல. இப்போத்திருக்க இந்த தமிழக அரசியல் ஆட்சி நீங்கள் தொடர்ந்து 4 வருஷம் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி சார் எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குங்க சார்? பாயிண்ட் கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். இங்கே நல்ல திட்டங்களும் நடக்குது. இவ்வளோ நல்ல திட்டங்கள் நடக்கிற, பெருந்தன்மையை காட்டுகிற முதலமைச்சர், தவறு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற முதலமைச்சர் இருக்கிற போது பல தவறுகள் நடக்குது. ஒருவேளை திரு வைகோவோ திரு டாக்டர் ராமதாஸோ அந்த களத்திலிருந்து கீழிருந்து வந்தனால அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியுது, இவங்களுக்கு அது தெரியாமல் இருக்குது. ஸ்டாலின் பட்ட கஷ்டத்தை உதயநிதி ஒரு 10% கூட இன்னும் அனுபவிக்கல. ராமதாஸ் பட்ட கஷ்டங்கள் அன்புமணி படலை, துரை வைகோக்கும் அப்படிதான். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து வந்து திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, அந்த சைடு அதிமுக கூட்டணி வந்து வலுவில்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து தமிழக அரசியல் சொல்ல வைக்கப்பட்டு வந்தது. இப்போ தேர்தலுக்கு ஒரு ஆண்டு இருக்கும்போது எல்லாருமே அதுக்கான வேலைகள் ஆயத்தமாயிட்டாங்க. இப்போ அதிமுக கூட்டணியும் வலுவாக இருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவாகி இருக்குது. இப்படி இருக்கும்போது 2026 தேர்தல் எந்த மாதிரி ஒரு சூழல் போகும்? இந்த கூட்டணி இப்போ இருக்க கூட்டணி அப்படியே தொடருமா? திமுக அணிலையும் சில சலசலப்புகள் இருந்தது. கருத்து வேறுபாடுகள், கோபதாபங்கள், எதிர்பார்ப்புகள், இயக்கங்கள்லாம் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு. ஆனால் மதவாத பிஜேபியை எதிர்க்க அப்படின்ற ஒரு அந்த கொடையின் கீழே எல்லாரும் ஓரணியில் திரண்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் ஆதவ அர்ஜுனாவை மையமாக வச்சு விடுதலை சிறுத்தைகளை கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரியோ அல்லது அவர்கள் இருக்க மாட்டாங்க போயிடுவாங்கன்னு சில வதந்திகள் அல்லது யூகங்கள் பரவுறதுக்கு திருமாவளவனே ஒரு காரணமாகவும் இருந்தார். ஏன்னா ஒரு எல்லை தாண்டி ஆதவுக்கு ஒரு இடம் கொடுத்தார், அல்லது அவர் செஞ்ச சில சேஷ்டைகளை வேடிக்கை பார்த்தார் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்தார். அதன் பிறகு காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் போய் எல்லா தலைவர்களும் கை தூக்கி நாங்கள் ஓரணியில் இருக்கிறோம், ஸ்டாலினை முதல்வர் ஆக்கோலாம் அறிவிச்சாங்க. பட் அரசியலில் அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அவங்க சொல்கிற வார்த்தைகளை நம்ம மதிக்கணும். ஒரு கட்சியினுடைய தலைவர் பதவியில் இருந்துக்கிட்டு அரசியலில் எதுவும் சாத்தியங்கிறதையும் நம்ம மறுக்கக்கூடாது. ஆஸ் இட் இஸ் திமுக அணி உறுதியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிமுகவும் ஏதாவது செஞ்சாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. விஜயோட பேச்சு நடத்தினது அரசியல் புரசலாக இருந்துச்சு. ஐயநாதன் போன்றவர்கள் வெளியில் வந்து விஜயுடன் மறைமுகமாகவோ ஒரு இடைவெளியோடு பயணித்த ஐயநாதன் போன்றவர்களே வெளியில் வந்து பேசுனது நிஜம்தான், அது நல்லதில்லைன்னு அட்வைஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதை ஸ்மெல் பண்ணி ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணி அமைஞ்சிட்டா நமக்கு வேறு வழி இல்லாமல் போய்டுன்னு பிஜேபி உஷாராகி இவ்வளவு அவசரமாக அந்த கூட்டணியை அறிவிக்கிறதுக்கு அமித்ஷாவுடைய அந்த அவசரத்துக்கு காரணம் இது ஒன்றா தான் இருக்க முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு
ஒரு 10 மாதம் 11 மாதம் முன்னாடி இப்படி கூட்டணி அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை யாரும் செய்யவும் மாட்டாங்க. நீங்கள் எது நடந்தாலும் 2 பேரும் தூக்கி சுமக்கணும். அதிமுக தப்பு செஞ்சால் பிஜேபி அதை ஆதரிக்கணும், பிஜேபியினுடைய தவறுகளை இவங்க பண்ணணும். இப்போ காஷ்மீருக்கு ஒரு கண்டன அறிக்கை விட்டால் கூட ரொம்ப கடுமையெல்லாம் எடப்பாடி விட முடியாது. அதுக்கு உளவுத்துறையினுடைய தோல்வி இது காட்டுது. அமித்ஷா பதவி விலகணும்னு திருமாவளவனால சொல்ல முடியும், எடப்பாடியால சொல்ல முடியுமா? முடியாது. சொல்ல வேண்டிய கருத்து தான் அது. உளவுத்துறையினுடைய தோல்வி தான் அது. இந்த நேரத்தில் போய் அரசியல் பேசக்கூடாது, ஒரு இதுக்காக சொல்கிறேன். அப்போது அந்த கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சா? இது தேவையா? தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் நடந்துச்சுன்னா அதெல்லாம் மிரட்டியப்போ எங்கள் நோக்கம் ஜெயிக்கணும், அந்த அணியை வீழ்த்தணும் அப்படின்ட்டு போயிடும். இப்போ நீங்கள் இந்த அரசியலும் கலந்து வரும்போது அது பலவீனமாக பார்க்கப்பட்டிருந்தா அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் முன்னாடியே அமைக்க மாட்டாங்க. இருக்கிற கூட்டணி தொடர்றது வேற வழி இல்லாமல் திமுக செய்யறதுக்கு அப்புறம் ஜால்ரா தட்டணும்னு கொச்சையாக சொல்லலாம், ஆதரிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள்னு நாகரிகமாக சொல்லலாம். அப்படி இருந்தும் இங்கே நடக்கிற சில விஷயங்கள் எமர்ஜென்சியை ஞாபகப்படுத்துங்கிற கருத்தெல்லாம் இடதுசாரிகள் அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிதானா? கோபதாபங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதோடு அது உறுதியாக பயணிக்குது. அப்போ அவர்கள் அந்த அணியை உடையாமல் பார்த்துக்கிற போது அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு அணியை அமைச்ச வேண்டிய கட்டாயம் இருக்குது. அமைந்த விதம் தான் தப்புன்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி அது இயல்பான கூட்டணி தான், வேறு வழி இல்லை தான். எந்த முடிவும் எடுக்கிற அதிகாரமும் உரிமையும் எடப்பாடிக்கு இருக்குது, யாரும் மறுக்க முடியாது. அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு அவங்க பார்த்துட்டு தெரிஞ்சு. ஆமாம். ஸோ இப்போதைக்கு இவர்கள் 2 பேரும் அணியமைச்சிருக்கிறாங்க. திமுக உடையாமல் இருக்கு. அண்ணா திமுகவை மறைமுகமாக எதிர்பார்த்த விஜய் ஏமாற்றத்தில் 2 பேரையும் சேர்த்து திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சீமான் எனக்குன்னு மூளை இருக்கு, எனக்குன்னு அறிவு இருக்கு, என்னை எந்த கருத்தையும் திணிக்காதீங்க, என்னை போய் பிஜேபியில் கொண்டு போய் தள்ளாதீங்கன்றாரு. இன்னைக்கு இருக்கிற அந்த சூழல் படி 4 அணிகள் தான் தேர்தலில் போட்டிடுற மாதிரி இருக்குது. அது சீமானுக்கு பலன் கொடுக்குமா? விஜய் தன்னை நிரூபிப்பாரா? இல்லை விஜய் தனியாக தான் நிற்பாரா? கடைசி நேரத்தில் இந்த 2 அணிகளில் இடம் கிடைக்காதவங்க, அல்ல அணியில் இருந்தும் போதிய இடம் எண்ணிக்கை கிடைக்காதவங்க வெளியில் வர்றாங்களா? இதெல்லாம் கடைசி நேரத்தில் சின்ன சின்ன மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கும்னு பார்க்குறேன். 2024 தேர்தலில் ரொம்பவும் முயற்சி பண்ணாங்க. பாஜக அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முயற்சி பண்ணாங்க. எடப்பாடி ரொம்ப உறுதியாக இருந்ததாகவும் அந்த நேரத்தில் செய்திகள் வெளியில் ரொம்ப முயற்சி பண்ணதான் நான் பார்க்கல. அது பிஜேபியினுடைய ஆணவ போக்கை காட்டுச்சு. இந்த கூட்டணியை நான் முறிச்சுக்கிறேன்னு தீர்மானம் போட்டு எடப்பாடி வெளியே வர்றதுக்கு 4 நாள் முன்னாடி 4 முன்னாள் அமைச்சர்கள் டெல்லிக்கு அனுப்பிச்சார். கூட்டணி விட்டு விலகலை, கூட்டணி தொடர்ந்துகிட்டு இருக்கு. 4 பேரை 2 பேரை கொச்சின்லேருந்து அனுப்பிச்சார், 2 பேரை பெங்களூர்லேருந்து ரகசியமாக அனுப்பிச்சார். அதை வெளிப்படையாகவே அனுப்பிச்சிருக்கலாம். ஆமாம், அண்ணாமலையை பற்றி புகார் சொல்ல அனுப்பிச்சிருக்கேன், அவங்களுக்கு ஒரு இறுதி கெடு கொடுத்துருக்குறேன். அண்ணாமலையை கண்டிச்சு வைங்கன்னு தான் சொல்ல போனாங்க, நீக்க கூட சொல்லலை. அப்போ அவர் அண்ணாமலையை கண்டிக்கிறோன்னு அன்றைக்கி ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கையாவோ எடப்பாடிக்கு சொல்லிட்டோன்னு செய்தியாவோ வந்திருந்தா அந்த அணி உடஞ்சிருக்காது. ஸோ பிஜேபியினுடைய ஆணவம் கலந்த மௌனம் தான் அந்த கூட்டணியுடைய முறிதலுக்கு இறுதி காரணமாக இருந்துச்சு. முதல் காரணம் அண்ணாமலையுடைய துடுக்குத்தனமான பேச்சு. 2வது 3வது எடப்பாடியுடைய ராஜதந்திர குறைபாடுன்னு சொல்லுவேன். முறிக்கிறதுக்கு பதிலாக கூட்டணியை பற்றி தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போன்னு அறிவிச்சிருந்தாலே இது முறிஞ்ச மாதிரி தான் அர்த்தம். ஒரு அணியில் தொடர்ந்துக்கிட்டே சார் என்ன சார் இன்னும் தொடருதா சார்னு கேட்கும்போது இப்போ என்ன அவசரம், தேர்தல் போய் பார்த்துக்கலாம் சொன்னாலே ஐயோ ஏதோ நடக்கடா உள்ளன்னு அவங்களுக்கும் பயம் வரும், கேட்குற கேள்வி கேட்குற நிருபருக்கும் ஒரு புரிதலுக்கு வருவான். இந்த விஷயத்தில் எடப்பாடி கொஞ்சம் தப்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த 2024 அவங்க முடிச்சுட்டு வராங்க சார், ரொம்ப முயற்சி பண்ணாங்க, கிடைக்கல. எப்போ முயற்சி பண்ணாங்கன்னா அப்போ எல்லாம் கோட்டை விட்டாங்க, முறிஞ்சு போச்சு. ஜனவரியில் ஒரு சாமியாரை வச்சு பேசுகிறாங்க நிர்மலா சீதாராமன் மூலமாக, எப்படியாவது வந்துருங்க. இந்த வார்த்தையை அன்னைக்கு செஞ்சிருந்தா அந்த கூட்டணி உடையாமே தவிர்த்துருக்கலாமே. அதுதான் ஆணவம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்து. நீ எங்கே போயிடுவே பார்த்துக்கலாம்னா எடப்பாடி துணிச்சலாக தான் வந்தார். அந்த துணிச்சலை நான் பாராட்டாமல் இருக்கவே மாட்டேன். துணிச்சலாக தான் வெளியில் வந்தார். அப்போ தும்ப விட்டு வாழ பிடிச்ச கதையா முயற்சி பண்ணாங்களா சும்மா கதை. நடக்காது தெரிஞ்சு நடக்காத நேரத்தில் போய் முயற்சி பண்ணாங்க. கடைசியில் 2 பேருமே அதனால பலவீனப்பட்டாங்க. 40-40 திமுக ஜெயிப்பதற்கு அண்ணாமலை தான் முதல் புள்ளி வச்சார். திமுகவுடைய வெற்றிக்கு முதல் காரணம் அண்ணாமலை தான். இப்போ அப்படி அவ்வளோ துணிச்சல் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குன்னா துணிச்சலாக இருந்தவர் ஏன் மறுபடியும் இப்போ 2026க்கு பாஜகவோட கைகோர்க்க? சில நெருக்கடிகள், சம்பந்தி வீட்டில் ரைடு நடந்துச்சு, பிஜேபி தான் சொன்னீங்களே விஜய் அதிமுக கூட்டணி நடந்துருச்சுன்னா நமக்கு போக்கிடம் இல்லைங்கிற ஒரு சுயநலம் கலந்த பயம் கலந்த ஒரு மனநிலை தான் ஓகே அமித்ஷாவை இவ்வளோ சீக்கிரமாக செயல்பட வச்சுச்சுன்னு பார்க்குறேன் நான். அதுக்கு இப்போ இறங்கி போகிறாரு இப்போ எடப்பாடி வந்துட்டுங்க. அதே இறங்கி போனார், பயந்து போனார், எப்படியோ நடந்துடுச்சு. நடந்த விதம் சரியில்லைன்னு அதிமுக தொண்டன் ஒரு பார்வை பார்த்தான். நம்ம தலைவரை இப்படி மிரட்டி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு பாடி லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு எடப்பாடி ஒரு காரணமாயிட்டார். டெல்லிக்கு அவர் போனார் இல்லையா, அப்போதே ஆமா நான் அரசியலையும் தான் பேச வந்திருக்கேன்னு சொன்னாலே தொண்டர்கள் மனதில் கொஞ்சம் தயாராகிருப்பான். அங்கே போயிட்டு அமித்ஷா பார்க்க வரலன்னு சொல்லி, கூட்டணிலாம் நான் இப்போ பேசலைன்னு சொல்லி, இங்கே வந்து திருமண பிறகு ஏர்போர்ட்டில் இப்போ அறிவிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி, இது அத்தனையும் பொய்ன்னு அவரே 5 நாளில் நிரூபிச்சிட்டார்.
அப்போ அதிமுக தொண்டர்களை குழப்பத்தில் தள்ளிய முதல் நபர் எடப்பாடி தான். ஓகே, அதனால தான் சொதப்பல்னு சொல்கிறேன். இப்படி ஒரு கூட்டணி மத்தியில் ஆளுகிற பிஜேபி, திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க வாய்ப்புள்ள பிஜேபி தங்கள் அணிக்கு வந்தால் அதிமுககாரன் அது அண்ணாமலை மாற்ற போகிறாங்கன்னு அந்த சூழலில் சந்தோஷப்பட்டிருக்கணும். மாற துக்க வீடு மாதிரி இருந்தான். அவன்கிட்ட எழுச்சியே இல்லை. காரணம் எடப்பாடி செய்த அந்த சொதப்பல் தான். இன்னும் ஒரு தலைமை பண்பை இன்னும் கொஞ்சம் காமிச்சா அதை நல்லா கொண்டாடுற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கணும். எந்த நேரத்தில் நான் எடுத்திருக்கேன், அமித்ஷா பார்த்துட்டு வந்த பிறகு அது ஆமாம் பார்த்தேன், அரசியல் தான் பேசினேன், நாங்கள் மட்டும் சும்மா இருப்போமா, நாங்கள் யாரோட அணி அமைக்கணுங்கிறத திமுக முடிவு பண்ணக்கூடாது, பத்திரிகையாளர்கள் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு டெல்லி மண்ணில இருந்து எடப்பாடி சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு குழப்பங்களுக்கு வழிவகுத்திருக்காரு. இன்னைக்கு பேசுற பேச்சு நாங்கள் யாரு கூட கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா தொண்டர்களையும் தயார்படுத்திருக்கலாம், மக்களுக்கும் நான் என்ன பண்ண போறேங்கிற பாதையை காமிச்சிருக்கலாம். பெரிய ரகசியம் ஒன்றும் கிடையாது. அமித்ஷா பார்த்து வந்து அரசியல் இல்லாம என்ன பேசணும், சாதாரண அரசியல் தெரிஞ்சவனுக்கு தெரியாதா, ஒரு ஏதோ அப்படியே ராஜதந்திரமா நடந்துக்கிறாரு நினைச்சு கடைசியில் அவரே சொதப்பிக்கிட்டார். பட் அதையெல்லாம் தாண்டி அன்னைக்கு கூட்டணி அறிவிச்சதுல சில குழப்பம், கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு அவர் சொல்றாரு, வேடிக்கை பார்த்தார். சொன்ன பிறகு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 4 நாளாக சும்மா இருந்துவிட்டு 5ஆவது நாள் வச்சு அப்போ கூட நான் சொல்லலைன்னு சொல்லலை, அமித்ஷா அப்படி சொல்லவில்லைன்னு தான் சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான என்ன சொல்லிருக்கணும், நான் அமைக்க போற அரசுல வேறு எந்த கட்சிக்கும் இடமில்லை, தனித்து தான் ஆட்சி அமைப்பேன், கூட்டணி கட்சியின் உதவியோடு நான் தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு 2 சென்டென்ஸை சொல்லாம அமித்ஷா அப்படி சொல்லலை, அமித்ஷா சொல்றதை நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க, சொல்லாததை நீங்க எடுத்துட்டு வராதீங்கன்னு அப்படியே தான் தள்ளி விடுறாரு தவிர என் கருத்து இதுன்னு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற எடப்பாடி சொல்லியிருக்கணுமா கூடாதா, இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லலை. இந்த குழப்பங்கள்னால தான் அது ஒரு மாதிரி அதிமுக முகாமில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கு. இப்போ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிற ஒரே கட்சி பிஜேபி தான். ஏன்னா ஒரு 20 சீட்டு வாங்கினா எப்படி நம்ம ஒரு 5லேருந்து 10 ஜெயிச்சுப்பலான்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. நம்ம களத்துக்கு வேலை செய்யற ஆள் இருக்காங்க. ஆமா, அதிமுக பெரிய கட்சி, பலவீனப்பட்ட கட்சினால இன்னைக்கு அது பெரிய கட்சி தான். களத்துல வேலை செய்யற ஆள் இருக்கு, பண்ணிக்கலாம். அந்த ஒரு சந்தோஷம் அவங்க கிட்ட தான் இருக்கு, அதிமுக இல்லை. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் பிஜேபினால பெரிய பிரயோஜனம் இல்லை அதிமுகவுக்கோ எந்த கட்சிக்குமோ சொல்லுவேன் நான். இப்போ பொதுவாக அதிமுகங்கிறது இப்போ கூட்டணி அறிவிக்கலாம், அந்த செயற்குழு கூட்டுவாங்க, அதுக்கு பிறகு கூட்டணி அறிவிப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி செயற்குழு கூட்டணும் கூட அவசியம் இல்லை, அப்படி எல்லா நேரமும் நடந்ததில்லை. ஒரு தலைவர் அந்த முடிவு எடுக்கலாம், குறைஞ்சபட்சம் 4 பேரை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஜெயலலிதா இல்லை, ஜெயலலிதா தனியாக முடிவு எடுக்கலாம், அப்புறம் கன்வின்ஸ் பண்ணுவார், எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கூப்பிட்டு ஒரு 4 வார்த்தை சொல்லுவார், தெரிச்சு ஓடி போய் எல்லாம் செய்வாங்க. நீங்கள் ஜெயலலிதா இல்லை. டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடியாவது மக்கள்கிட்டையும் பத்திரிகையாளர்கிட்டையும் நீங்கள் போய் சொல்லலாம். உங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற 5 பேரை கூப்பிட்டேப்பா நான் டெல்லிக்கு போகிறேன், அமித்ஷா கூப்பிட்டுருக்காரு, அநேகமாக கூட்டணி பற்றி தொடக்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவேன்னு சொல்லிட்டு போகிற உங்களுக்கு என்ன பெரியது. போயிட்டு வந்த பிறகு அவர் பல பேர்கிட்ட பேசலை, அதுதான் இத்தனை குழப்பங்களுக்கும் காரணம். அது மாதிரியான தவறுகளை இனிமேல் செய்யாமல் இருந்து இந்த முதல்ல அதிமுக தொண்டர்கள் மனசில் ஒரு குழப்பங்களை தீர்த்து அதுக்கப்புறம் இந்த மற்ற கட்சிகளோட இந்த ஜெல்லாக வச்சாருன்னா இந்த கூட்டணி ஓரளவு வலுவான இடத்தை நோக்கி நகருங்கிறதுல எனக்கு நான் நீங்கள் இப்போ ஜெல்லாகும் போது சொன்னீங்க சார். பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் பொறுத்தளவு கடைசி நேரத்தில் அந்த கூட்டணி அமைச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் திட்டிட்டு இருப்பாங்க, பிஜேபியாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும். மேலே கடைசியில் தலைவர்கள் கை கொடுக்கணும், கீழே இருக்க தொண்டர்கள் கை கொடுக்கறது பெரும் சிக்கலில் இருந்தது. இல்லை அது ஓராண்டுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்றப்போ ஜெல்லாக வாய்ப்பு முதல்ல அதிமுக முகாமிலே குழப்பம் இருக்கு. இந்த கூட்டணிக்கு இப்போது என்ன அவசியம்னு கேட்டால் சரி ஏற்றுக்கிட்டீங்க, நம்ம கட்சியும் இந்த கதியில் இருக்கேன்னு நான் பார்க்குறேன். எடப்பாடி ஒரு ஆளை தவிர மீது எல்லாருக்கும் தெரியுது அதிமுக பலவீனப்பட்டிருக்குன்னு. சவுத்தில் டெல்டாவில் நம்ம தனியாக ஜெயிக்க முடியாது, ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் செல்வாக்கு இருக்குது, அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுல என்ன எப்படி நம்மளால ஜெயிக்க முடியும்னு அவனுக்கு. நீங்கள் கணிசமான இடங்களை ஜெயிக்கிறது வேற, ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஜெயிக்கிறதுங்கிறது அடுத்த கட்டம். கடந்த தேர்தலில் நிறைய கொங்குல ஜெயிக்கலாம், பாமகவையும் சேர்த்துக்கிட்டு வடக்க ஜெயிக்கலாம், தெற்க டெல்டாவில் அங்கே 2லையும் ஜெயிக்க எப்படி நீங்கள் ஆட்சி அமைப்பீங்க? இந்த 2 இடத்துல எப்படி திமுக படுதோல்வி அடைய போதா? அப்படி ஜெயிச்சாலும் நீங்கள் பாதி ஜெயிப்பீங்க, அவங்க பாதி ஜெயிப்பாங்க, மீதி இந்த கேள்வி அதிமுக தொண்டர் மனசுல இன்னைக்கு இருக்கு. அப்போ முதல்ல அதிமுக ஒற்றுமையை பத்தி பேசுங்க, அதை பேசாமல் இந்த அணி அமைஞ்சு பிரயோஜனம் இல்லை. என் கருத்து அதுதான், அதிமுக தொண்டருடைய மனநிலையும் அதுதான். இப்போ நான் என்டிஏல தான் இருக்கேன்னு தினகரன் சொல்லியிருக்கிறார், நயினாரும் ஆமா அவங்க என்டிஏல தான் சொல்றாங்க. இது போதுமா? இது ஜெல்லாயிடுவாங்களா? எடப்பாடிக்கு பயமா இருந்தா நான் தேர்தலில் கூட போட்டியிடாம இருக்கிறேன்னு தினகரன் வெளிப்படையா சொன்னா, அந்த அர்த்தத்துல நான் எந்த தியாகத்துக்கும் தயாரிட்டா நான் போட்டியிடவும் இல்லைன்னு கூட ஒரு பொதுக்கூட்டத்திலேயே பத்திரிகை சந்திப்பிலே சொல்லிட்டார். எந்த தியாகத்துக்கும் தயார்னு ஓபிஎஸ் சொல்லிட்டார். சரிதானா? இவ்வளவும் சொன்ன பிறகு சரி அவங்க சார்பாக கட்சி சார்பாக இணையலை, அதிமுக ஒற்றுமை ஏற்படலை, அவங்களும் என்டிஏல இருக்கிறாங்க, எடப்பாடி தலைமையிலான அதிமுக என்டிஏல இருக்குது, அவங்களுக்கு ஒரு 10 இடம் 20 இடம் கொடுக்குறாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எத்தனை நமக்கு தெரியாது. அதில் எந்த 20 தொகுதியிலேயே 10 தொகுதியிலே இப்போ எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போக மாட்டாரா? போய் தான் ஆகணும். போகலைன்னா அவங்கள தான் அவங்க பார்த்துக்குவாங்க, என்னதை நான் பார்த்துக்கணும். அதுக்கு பேர் ஜெல்லா.
எப்படி எடப்பாடி மேலே நம்பிக்கை வரும், எப்படி தினகரன் மேலே நம்பிக்கை வரும், தினகரன் நிறுத்துற வேட்பாளருக்கு எப்படி அதிமுககாரன் மனசு வந்து ஓட்டு போடுவான், எடப்பாடி நிறுத்துற வேட்பாளர்களுக்கு அதிமுக வேட்பாளருக்கு எப்படி தினகரன் சார்பான இருக்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தெற்கு இங்கு டெல்டாலும் எப்படி மனசு வந்து வேலை செய்வாங்க, ஓட்டு போடுவாங்க. முதல்ல அதிமுகவுடைய ஜெல்லே இன்னும் முடிவாகாத போது அடுத்த ஜெல்லெல்லாம் அப்புறம் தான். இதை சரிப்படுத்துவார்னு நம்பிக்கை இன்னைக்கு அவங்க மனசுல இருக்கு. எடப்பாடி என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். ஏன் இவ்வளோ ஒரு பிடிவாதமாக இருக்கிறாரு சார் நீங்கள் பார்த்து? அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை குறைவு தான். நம்ம இடத்துக்கு ஒரு ஆபத்து வந்துடும் பார்க்குறாரு. இத்தனைக்கும் ஓபிஎஸ் எதுக்கும் தயாரிட்டாரு, படுத்தே விட்டாரையான்னு கேட்குற மாதிரி சொல்ற மாதிரி அவரும் பல கருத்துக்களை சொல்றாரு, கண்டுக்க மாட்டார். அப்படி 2 தடவை தள்ளி வச்சதை எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் ஏதோ அண்ணனுக்கு கிடைச்ச வெற்றி, அண்ணன் பார்த்தீங்களா எவ்வளோ துணிச்சலாக வேணான்ட்டாருன்னு, வேணான்னு சொல்லி என்ன சாதிச்சிங்க? 21 ஆட்சி பொறுப்பை இழந்தீங்க, 24 40க்கு 40 தோத்தீங்க. வேற என்ன ஏதாவது சாதிச்சிருந்தா அண்ணன் எடுத்த நிலைப்பாடு கரெக்டுன்னு நம்மளும் கொண்டாடலாம், நம்மளும் வாழ்த்து சொல்லலாம். தோல்வியே கிடைச்சிட்டு இருந்தா அதுக்கு பேர் சாணக்கியத்தனமா, ராஜதந்திரமா, அண்ணனுடைய துணிச்சலா? அந்த தவறுல இருந்து பாடம் கத்துக்கிறவன் தான் ஒரு தலைவன். எடப்பாடி அந்த புள்ளிக்கு வராரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இப்போ திரு விஜய் வந்துட்டு முன்னெடுத்துட்டு வந்துருக்காங்க, அரசியல் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. பல இடத்துல வந்து சர்வேக்கள் இதெல்லாமே இப்போ கூட வந்துட்டு போடும்போது முதல்வருக்கு அடுத்த முதல்வராக விஜய் வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கார். ஒருவேளை திமுகவிலிருந்து இருக்கக்கூடிய சில கட்சிகள் விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அடுத்த முதல்வராக விஜய் வர்ற சூழல் இல்லை, அடுத்த முதல்வராக நான் வரணுங்கிற ஆசை விஜய்க்கு இருக்கு. அது எல்லாருக்கும் தான் இருக்கு. ஏன் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகக்கூடாதான்னு கூட கேட்குறாங்க. ஏன் அவரும் வரலாமே? விஜய்க்கு அந்த ஆசை இருக்கலாம், அவர் ஆகுறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதனால தானே நீங்கள் கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷம் கூட முடியாமல் அதிமுகவோட பேச்சு நடத்திருக்கீங்க மறைமுகமா. புரியுதுங்களா? இப்போது இருக்கிற சூழல் பலம் பலவீனம் தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த தேர்தலையே அவர் முதலமைச்சர் இடத்துக்கெல்லாம் போவார்லாம் நான் பார்க்கல. கொஞ்சம் வெளிப்படையாக பேசினா தமிழ்நாடு இன்னும் அவ்வளோ மோசமாயிடல. ஓகே, விஜய் தப்பானவராக நான் சொல்லலை. இங்கே ஏதோ நடக்கிறது காட்டாட்சி, ஊழலாட்சி, ஊழல் மிகுந்த ஆட்சின்னு அதிமுக திமுக நம்ம அப்படி ஒன்றும் கீழே தூக்கி போடவும் முடியாது, தலையில் வச்சு கொண்டாடவும் முடியாது. மீடியமாக தான் நடந்துக்கிறாங்க, பல விஷயங்களில் சாதிச்சிருக்கிறாங்க, பல நல்லது 2 ஆட்சியில் நடந்திருக்கு. என் கண்ணு முன்னாடியே முழிக்காதீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிற அளவுக்கு திமுக அதிமுக இது வரைக்கும் நடந்துக்கல. அந்த சூழல் தொடர்ற வரைக்கும் புதிய வரவுகள் எடுத்தோடனே முதலமைச்சர் ஆகிறதுங்கிறது நடக்காத காரியம்னு சொன்னேன். வரட்டும், முதல் தேர்தலில் சந்திக்கட்டும், விஜயை பற்றி மக்கள் புரிஞ்சுக்கட்டும், ஒரு தோல்வி கிடைக்கட்டும். அந்த தோல்வியிலையும் தோழாமல் வெற்றியை நோக்கி எவ்வளோ துணிச்சலாக தொடர்ந்து விஜய் பயணிக்கிறார்னு மக்கள் பார்க்கணும். அப்போதான் 31 அவரை பற்றி யோசிப்பாங்க. இவ்வளோலாம் இருக்கு அரசியலில், சும்மா எடுத்தோடனே அவர் முதலமைச்சராக போகிறார் நம்மளாம் போகலான்னா இப்போ அந்த வாய்ப்பு குறைஞ்சி போச்சு. பல பேர் முன்வைக்கிற கருத்து என்னன்னா, ஒருவேளை 26 விஜய் அவர்களுக்கான பெரிய சர்க்கிள் இருந்தால் அவராக தான் அவரோட இது அடுத்து இல்லை, தேர்தலே தொடங்காத போது அவருக்கு பெரிய சர்க்கிள் காத்திருக்கலாம் நம்ம சொல்ல வேண்டாம். முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு 118 இடம் 120 இடம் ஜெயிப்பாருன்னு நம்மளால சொல்ல முடியலன்னு தான் நம்ம சொல்லலாம். அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10% சுற்றி ஒரு வாக்கு சதவீதத்தை எடுத்துருவார்னு தோணுது நமக்கு. சரியா? அது சர்க்கிள் எப்படி எடுத்துக்க முடியும்? அது ஒரு அடையாளம் சார், அங்கீகாரம் சார். கட்சிக்கு அங்கீகாரம் பெறுவதற்கான வாக்கு அது. 8.5% வேண்டாம், நீங்க அங்கீகாரம் வாங்கலாம். அது எப்படி சறுக்கலாம் முடியும்? ஒரு வளர்கிற அரசியல் கட்சிக்கு அது மிகப்பெரிய மைல் ஸ்டோன் இல்லையா? அது இத்தனை வருஷம் கழிச்சு சீமான் இப்ப வாங்கின அந்த அங்கீகாரத்தை விஜய் முதல் தேர்தலே வாங்கிட்டு அது எவ்வளவு பெரிய அங்கீகாரம் சார். அது சர்க்கிள் இல்லை. சர்க்கிள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் என்னால சொல்ல முடியாது. நீங்க எழுதி வச்சுங்க சார், இந்த ஜென்மத்தில் ஒரு முதலமைச்சர் ஆக முடியாதுலாம் நான் சொல்ல முடியாது. ஒரு ஆச்சரியம் நடக்குது, அதிசயம் நடக்குதுன்னா விஜய் 150 ஜெயித்து கூட ஜெயிச்சுட்டு போகலாம். இப்ப இருக்கிற பிராக்டிகாலிட்டி யோசிச்சு நம்ம சொல்றோம், யூகம் பண்ணா இப்ப இந்த தேர்தலில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம். அவருக்கு ஒருவேளை வலுவான ஒரு கூட்டணி அமைச்சாலுமே எங்க இருந்து அமையும்? அது அமைஞ்சிடக்கூடாதுன்னு அதிமுக இவ்வளவு சீக்கிரமா பிஜேபி இழுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆனா அப்ப கூட சரி இந்த வீழ்த்தணுங்கிறதுக்காக நான் அங்க கூட சேர்றேன்னு கூட விஜய் சேரலாம், அரசியல்ல சாத்தியம். அப்படி போய் சேர்ந்தா முதலமைச்சர் பதவி எங்க கிடைக்கும்? எடப்பாடியை பக்கத்துல வச்சுக்கிட்டு விஜய் தூக்கி முதலமைச்சர் உட்காந்துருவாங்களா? ஒருவேளை தெலுங்கானா ஃபார்மாட்ல கொண்டு வராங்க சார், சரி ஆந்திரா ஃபார்மாட்ல எப்படி? இப்போ இவர் சந்திரபாபு நாயுடு துணை முதல்வர் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் தான் ஆக முடியும். விஜயனுடைய நோக்கம் துணை முதலமைச்சர் ஆகிறதா? இந்த 2 பேரும் சரியில்லை, நான் துணை முதலமைச்சர் ஆகி காட்டுகிறேன், அவரா சவால் விட்டாரு, முதலமைச்சர் ஆகி காட்டுறேன்னு சொன்னாரு. அவருடைய இலக்குல கொஞ்சம் இறங்கி வர்ற மாதிரி தான் அர்த்தம். துணை முதலமைச்சர் ஆகலாம், அவருடைய வளர்ச்சி அதோட போயிடும், அவருடைய பிம்பம் அதோட உடஞ்சி போயிடும். ஒரு வகையில நல்லது நடக்கும், கெட்டதும் அந்த தேர்தலாம் தொடங்கும் அவருக்கு. ஓகே, திரு சீமான் அவர்கள் சார் தொடர்ந்து அவருக்கான இது தன்னிச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முழுக்க வந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் வாங்கக்கூடிய வாக்குகள்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? என்னன்னா தொடர்ந்து நீங்க பார்த்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம ஒரே பிரயோஜனம் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்பட்டுச்சு. அதை தாண்டி அந்த கட்சிக்கு வேற பிரயோஜனம் எதுவுமே இல்லை. உழைக்கிறோம், உழைச்சிக்கிட்டே இருக்கான் 15 வருஷமா 20 வருஷமானா எவ்வளவு நாளைக்கு உழைப்பான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா முதல் முறையா எனக்கு மூளை இருக்கு, என்னைக்கிட்ட எதையும் திணிக்காதீங்க, எனக்கு அறிவு இருக்கு,
பிஜேபியில் போய் என்னை சேர்க்க நினைக்காதீங்கலாம் அன்றைக்கி சொன்னவர் நேற்று கடலூரில் போய் எங்களுடைய பலம் பலவீனம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சடிச்சிட்டார். அதாவது தேர்தல் அரசியலை மனசில் வச்சு அந்த வார்த்தைகள் வருது. சிவன் ஆட்டத்தை பார்த்தீங்களா, இனி ஏன் ஆட்டத்தை பாருங்கிறாரு. என்ன ஆட்டம் ஆட போறான்னு நமக்கு தெரியல. ஏன்னா தொடர்ந்து ஏன் ஆட்டம்னா என்ன, அது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னா ஒருவேளை கூட்டணிக்கு தயாராகிறாரா, அது யாரு கூட அப்படின்னா சில கேள்விகள் இன்னும் உயிரோட்டமா இருக்கு. அது தெளிவாகாத வரைக்கும் அதை தாண்டி நம்ம விமர்சிக்க முடியாது. இன்னைக்கு நிலைமைக்கு சீமான் தனித்து நிற்கிறார். ஏன்னா தொடர்ந்து பாஜக சைடு இருந்து சொல்லிட்டு இருக்காங்க கூட்டணிக்கு வந்து இப்போ புதிய தலைவராக எல்லாரும் தான் சார் கூப்பிடுவாங்க. திமுக தரும் இது எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஏன்னா திமுகவும் கூடுவாங்க. நீங்க நம்மளை திட்டுறாரே அவங்களெல்லாம் வெக்கப்பட்டு கூட மாட்டாங்க நினைக்காது. யாருக்கும் வெக்கம் கிடையாது. அங்கே அவசியம் இல்லை. அவசியம் வந்தால் கூட கொடுக்க இடம் இல்லை. அதனால திமுக கூப்பிடாது. மற்ற எல்லாரும் அவர் கூப்பிடாதானே செய்வாங்க. விலை போகிற சரக்கை எல்லாரும் தானே சார் விரும்புவாங்க. நிச்சயமா சார். இப்போது இருக்க இந்த தமிழக அரசியல் ஆட்சி நீங்கள் தொடர்ந்து 4 வருஷம் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி சார் இருக்குது? எவ்வளோ பாயிண்ட் கொடுப்பீங்க சார்? எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் நல்ல திட்டங்களும் நடக்குது. இவ்வளோ நல்ல திட்டங்கள் நடக்கிற பெருந்தன்மையை காட்டுகிற முதலமைச்சர், தவறு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற முதலமைச்சர் இருக்கிற போது பல தவறுகள் நடக்குது. இது துரதிர்ஷ்டவசமானது. அப்போ தப்பு எங்கன்னு முதலமைச்சர் தான் கண்டுபிடிக்கணும். அரசு அதிகாரிகள் சில பேர் சுயமாக முடிவெடுத்து யாருக்கு கட்டுப்படாமல் நடந்துக்கிறாங்க. முதலமைச்சரே ஏமாற்றுகிறார்கள், அல்லது முதலமைச்சர் கவனத்துக்கே சில விஷயங்களை கொண்டு போகாமல், அல்லது முதலமைச்சர் நினைச்சாலும் என்னை தடுக்க முடியாது அப்படிங்கிற மனநிலையில் சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் அடையாளம் காண வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குது. ஒரு பய உணர்வு அதிகாரிகளுக்கு. பயம்னா ஐயோ நம்மளை கத்தி எடுத்து குத்துவாரா, அந்த பயம் இல்லை. நாம் தவறு செய்தால் முதலமைச்சர் கவனிக்கிறாரு, கண்காணிக்கிறாரு, கண்டிப்பார், தண்டிப்பாருங்கிற பயம் இருக்கணும் அதிகாரிகளுக்கு. அமைச்சர்களுக்கு இருக்கிற மாதிரி அதிகாரிகளுக்கு இருந்தால் தான் அந்த நிர்வாகம் ஒழுங்காக நடக்கும். நீங்கள் மந்திரிகளை மட்டுமே மிரட்டி உருட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மந்திரியை விட அதிகமாக சம்பாதிக்கிற அதிகாரிகள் எத்தனை பேர்னு விவரம் பறிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி நடக்குது? மந்திரியாவது வாங்குற காசில் கொண்டு போய் 100 ரூபா வாங்கினா 80 ரூபாய் கொண்டு கட்சி நிதின்னு கொண்டு கொடுக்குறாங்க. அதிகாரி நயா பைசா கொடுக்குறல. அடிக்கிறது பூரா அவருக்கு தான். எந்த அதிகாரி அடிக்கிறாங்கன்னு முதலமைச்சருக்கு தெரியும். ஒரு கட்டுக்குள்ள வச்சிருந்த தவறுகள் ஒரு எல்லை மீறான் தவறே நடக்காம எந்த ஆட்சியும் நடக்காது. அப்படிலாம் சொன்னா நம்பாதீங்க. இந்த ஆட்சியிலும் லஞ்சம் இருந்தது, கரை புரண்டு ஓடுது, யாருமே மறுக்க முடியாது. ஒரு எல்லைக்குள்ள வைங்க, ஏழைகளை அடிக்காதீங்க, இல்லாதவனுக்கு செஞ்சு கொடுங்க, இருக்கிறவன்ட்ட வாங்கி தொலைங்க. அந்த பாலிசி தான் என்னோட பாலிசி. எல்லாம் தடுக்க முடியாதுன்னா குறைஞ்சபட்சம் குறைக்கணும். அல்லது ஏழைகள் விதத்தில் அடிக்காதீங்க, இல்லாதவனை கொடுக்கறதா உனக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுப்பேன்னு அவனை போட்டு நாசம் பண்ணாதீங்க. அந்த மனநிலைக்கு மக்களும் வந்துட்டாங்க. அதை முதலமைச்சர் கொஞ்சம் கண்காணிக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். மற்றபடி மார்க் போடுறதுக்கெல்லாம் அந்த இதில் எனக்கு உடன்பாடே இல்லை. 10க்கு 9 போடுறேன், 9 நான் யாரு இல்லை. நீங்கள் அவர்களும் இந்த ஆட்சியில் நடக்குது. அது மாதிரி பிஜேபியை வந்து அறிக்கைகளால, வார்த்தைகளால, மேடை பேச்சுக்களால எதிர்க்கிற முதலமைச்சர் சத்தம் இல்லாமல் பிஜேபியினுடைய RSS கொள்கைகள் இந்த அரசில் அமல்படுத்தப்படுதுங்கிறதையும் கவனிக்கணும். சில அதிகாரிகள் பிஜேபியோடும் RSSோடும் தொடர்பில் இருக்கிறார்கள். ஒன்றும் தீவிரவாத இயக்கங்கள் இல்லை. உங்கள் கொள்கைக்கு மாறானவர்களோடு நீங்கள் ஆட்சியில் இருக்கிற போது உங்களிடம் காட்ட வேண்டிய விசுவாசத்தை அங்கே காட்டுகிறார்கள், அல்லது அங்கேயும் காட்டுகிறார்கள் திரைமறைவில். அதுதான் ஆபத்து. எங்க போயிட்டு குஜராத்தில் ஒரு விஷயம் நல்லா நடக்குதான், கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு வாங்கன்னு முதலமைச்சர் ஒரு அதிகாரி அனுப்பி விடுறது வேற, அதிகாரிகள் அந்த முதலமைச்சருடைய கவனத்துக்கே வராமல் அங்கே இருக்கிற மாடலை இங்கே புகுத்துறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த தவறை சரி பண்ணணும்னா முதல்ல அந்த கருப்பாடுகளை அவர் கண்டுபிடிக்கணும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த சட்டம் ஒழுங்குங்கிறது பெரிய கேள்வி சார். ஏன்னா இப்போ வந்து எல்லா ஆட்சியிலும் தவறுகள் நடக்கும் சார். அப்படி நடக்கிற போது முதலமைச்சர் எப்படி நடந்துக்கிறாருன்னு தான் பார்ப்போம். நம்ம இந்த கள்ளக்குறிச்சி சாவுகள் நடந்த போது நான் சொன்னேன், அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ரைட்டு, டிஃபால்ட்டாக நடக்கிறது தான். அந்த எஸ்பியை கூப்பிட்டு பேசுங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிற அதிகாரி IAS IPS நீங்கள் முதல்ல ஒரு மந்திரிக்கு துறை போடுவாங்களா? கவர்னர்கிட்ட போய் பதவி எடுத்துட்டு வந்தோன்னே எனக்கு சாயங்காலம் ப்ரெஸ் ரிலீஸ் வரும்ல. ஆமாம் சார். ஒரு மந்திரிக்கும் பக்கத்தில் இலாக்கா போடுவாங்களா? வனத்துறைன்னா வனம்னு ஒரு வாரத்தோட கீழே சின்கோணம் அது இதுன்னு எல்லாமே போடுவாங்க. வனத்தோட்ட கழகம் இதெல்லாம் வரும். அதில் ஒரு பேரா வரும். முதலமைச்சருக்கு பக்கத்தில் என்னென்ன போட்டிருக்கும் தெரியுமா? பொதுத்துறை, இந்திய ஆட்சி பணி, அகில இந்திய பணிகள் அப்படிலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? IAS IPS சொல்லிட்டு ஆல் இண்டியா சர்வீஸில் தமிழ்நாடு கேடரில் வேலை செய்கிற அத்தனை அதிகாரிகளும் உங்களுக்கு கீழே கட்டுப்பட்டவர்கள். அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், கூப்பிட்டு வச்சு பேசுங்க. இங்கே வா, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி நீ சுணக்கமாக இருந்த, இல்லை நீ நடவடிக்கை எடுத்தும் யாராவது ஃபோன் பண்ணி உன்னை எடுக்க வேணாம்னு சொன்னாங்களா? சாராயத்தை விற்க அனுமதிங்கன்னு உனக்கு சொன்னது யாரு? அப்பத்திக்கு ஒரு கண் துடைப்பு சார். நம்ம எஸ்பி எஸ்பியை கூப்பிட்டு முதலமைச்சரே கூப்பிட்றாங்கிற செய்தி அப்படியே அந்த மட்டத்தில் பரவும். அடுத்தவனுக்கு ஒரு பயம் வரும். இந்த மாதிரி செயல்பட தவறிட்டாருன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. மற்றபடி அவருடைய பெருந்தன்மையை, நல்லது நடக்கணும்னு அவர் நினைக்கிற அந்த சிந்தனையை நான் எத்தனையோ தடவை பாராட்டிட்டேன். ஏன் பாராட்ட ஒரு விஷயம் இல்லை, அவரை பல நேரங்களில் விமர்சிக்கிற நானே பாராட்டியிருக்கேன்னு சொல்லுறேன். பட் இதையெல்லாம் செய்ய தவறாருங்கிற ஒரு ஆதங்கமும் எனக்கு இருக்கு.
நீங்கள் கண்ட்ரோலை கையில் எடுத்தாதான் அது நிஜமான வலுவான ஒரு முதலமைச்சராக நான் சொல்லுவேன். திராவிட நாயகர்னு நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க சொல்லலாம். நல்லவராக இருக்கிறது மட்டும் போதாது, வல்லவராகவும் நீங்கள் இருக்கணும்னா சாட்டையை கையில் எடுக்கணும். நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் சொன்னாங்க. அதிகாரியாகவே நீங்கள் என்ன மாறலைன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் சர்வாதிகாரி அடுத்த ஸ்டேஜ். சாட்டை கையில் இருக்குங்கிறது முதல்ல கண்ணிலையாவது காட்டுங்க. சாட்டை எடுத்து நீங்கள் சுழற்றுறதெல்லாம் அப்புறம். முதலமைச்சர் கையில், தலைவர் கையில் சாட்டை இருக்குன்னு முதல்ல அதிகாரிக்கும் கட்சிக்காரனுக்கும் மந்திரிகளுக்கும் தெரியணும். எந்த நேரமும் சுழற்றுவாங்கிற பயம் இருந்தாலே போதும். நீங்கள் சுழட்டி காமிச்ச பரவாயில்ல, தலைவர் இப்படி 4 சுற்றுறாரு, இங்கிட்டு 4 சுற்றுறாருலாம் நீங்கள் காட்ட வேண்டாம். அந்த சாகசத்தெல்லாம் தூக்கி தூர வைங்க. கையில் இருக்குது, சாட்டை கையில் இருக்குன்னு காட்ட கூட மாட்டுறாரு. எனக்கு அதுதான் ஆதங்கம். நிச்சயமாக சார். இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ தென் மாவட்டங்களில் மறுபடியும் மீண்டும் அந்த சாதிய மோதல்கள் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த பழிக்கு பழிங்கிற ஒரு இது உள்ள போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படி சார் போய் சாதிய மோதல் அதிகமாயிட்டதுங்கிறது கொஞ்சம் அதிகமான வார்த்தை. ஓகே, நடக்குது. ஆணவ கொலைகள் நடக்குது. இது ஆட்சிக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே, அந்த சமுதாயத்திலேயே அது புறையோடி போயிடுச்சு ஜாதிய உணர்வுகள். இல்லை கொஞ்ச காலம் இல்லை, நீங்கள் ஆணவ கொலைன்னு ஒரு வரையில் கடந்து இன்னொரு வாங்கல் நான் கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் சொல்லுவேன். ஓகே சார். அவன் வீட்டில் போய் அந்த பொண்ணை தூக்குடான்னு சொல்கிற தலைவர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க, சமுதாய தலைவர்கள். அது ஆணவ கொலைக்கு சற்றும் குறைவில்லாத கிரிமினல் குற்றம். அது சட்ட ஒழுங்கை கெடுக்கிறதுக்கான முதல் புள்ளி. காதல்ங்கிறது இயல்பா வரணும் சார். இயல்பா வந்த பிறகு அந்த காதலுக்கு உரிமை குரல் கொடுங்க, போராட்டம் நடத்துங்க, ஊர்வலம் போங்க. அவன் வீட்டில் அந்த பொண்ணை தூக்கு, அந்த பொண்ணு வகுத்தில் நம்ம கரு வளரணும்லாம் பேசின காலம் ஒன்று உண்டு. நல்ல வேலையா இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா நீதிமன்றத்தினுடைய பார்வை, சட்டத்தின் பார்வையெல்லாம் கொஞ்சம் கடுமையாயிடுச்சு. ஸோ இது சமுதாயமே மாற வேண்டிய ஒரு சூழல். அதுக்கு அரசும் தன்னாலான ஒத்துழைப்பை தரணும். நீ திறந்தாத வரைக்கும் நானும் திறந்தலன்ட்டு வடிவேல் ஒரு படத்துல போவார்ல, அது மாதிரி எல்லாம் இதை போக முடியாது. எல்லாருக்கும் இருக்கிற பொறுப்பை உணர்ந்து தான் செயல்படணும். இது ஆட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லா விஷயம் நடக்கும். நடந்த பிறகு எப்படி நடந்துக்கிறீங்கன்னு தான் பார்ப்பாங்க. மரக்காணத்தில் இங்கே கள்ளச்சாராய சாவு நடக்குது. மரக்காணத்தில் நடந்த போதே சில கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்காது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? குறைஞ்சபட்ச பார்டர் மாவட்டங்கள்ல என்ன பண்ணலாம்? அங்கே தானே கடத்தல் வருது. பாண்டிச்சேரியிலேருந்து கடலூருக்கு விழுப்புரத்துக்கும் ஈஸியாக வருது. அங்கே இப்போ குவார்டர் பாட்டில் கம்மின்னா அங்கேருந்து இங்கே எடுத்தாந்து விற்கிறான். அப்போ தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ பாரை யார்கிட்ட கொடுத்தா நல்லது? பாரை உள்ளூர் கட்சிக்கார நடத்தினா அவன் கலாச்சாரத்தை விற்க விட மாட்டான். இப்படின்னு இதெல்லாம் பேசுறதுக்கு ஆக்வர்டாக இருக்கும். அதுவும் ஒரு அரசு நிர்வாகத்துக்கு கீழே வர்ற ஒரு துறை தான். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த துறை சார்ந்த அதிகாரி மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அந்த போதைப் பொருள் இருந்த சரி, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இந்த லேப்ஸஸை சரி பண்ணணும்னு சொல்கிறேன். இதெல்லாம் சரி பண்ணாமல் நான் மார்க் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். நிச்சயமா சார். சார் பாமக இப்போ பாமகலையும் அந்த தந்தை மகன் இருந்தது, இங்கே மதிமுகவிலையும் நடந்தது. சிலர் இது அரசியலை தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட வெளிப்பாடை காட்டுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு செட்டப் அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்காக எடுத்துக்கோம் சார். வயசானா கொஞ்சம் புத்தி தடுமாறும் அப்படின்னு வீடுங்களே நம்ம அப்பாவை நம்ம தாத்தாவை நம்மலாம் பேசுகிறோம். இயல்பும் அதுதான். வயதானா கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அது செயல்பாடுகளில், எண்ணத்தில், சிந்திக்கிற திறனில், அந்த சிந்திச்சதை கன்வே பண்ணுறதுல தடுமாற்றங்கள் வரும் வரும் வரும். அது மனித இயல்பு, வயதுக்கேற்ற மனித இயல்பு. அது மாதிரி டாக்டர் ராமதாஸோ வைகோவோ அவருடைய வயதின் காரணமாக சில தவறுகளையோ இல்லை சிந்திக்கும் திறன் குறைஞ்சாலோ அதை நீங்கள் பலவீனமாக போவீங்களா? வைகோ இல்லாமல் அந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. டாக்டர் ராமதாஸோடைய உழைப்பு இல்லாமல் பாமகங்கிற இயக்கம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குமா? எத்தனை சவுக்கடிகளை, வசைவு வார்த்தைகளை முதுகில் சுமந்திருப்பார் அவர். 1000 விமர்சனம் ராமதாஸ் மேலே இன்னைக்கு நானும் வைக்கிறேன். இந்த வசவுகளை எல்லாம் விமர்சனங்களை தாங்கிட்டு தான் அவர் நீங்கள் அந்த கட்சியை வளர்த்துருக்காங்க. அந்த புரிதல் துரை வைகோக்கும் வரணும், அன்புமணிக்கும் வரணும். ராமதாஸ் செய்கிறதெல்லாம் சரி, வைகோ செய்கிறதெல்லாம் சரி, நம்ம ஒன்றும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. இளைஞர்கள் இந்த காலத்துக்கு தேவை தான். அதனால தான் உங்களை கட்சி தலைவராக அவர் ஆக்கினார். அதனால தான் விமர்சனம் வரும்னு தெரிஞ்சு எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து திமுக விட்டு வெளியிருந்து மதிமுக தொடங்கினாரோ அதே வைகோ தான் பிள்ளையை கொண்டு வராருனாலே அவர் கொள்கையெல்லாம் தூக்கி தூர போட்டார்னு அர்த்தம். அதனால இந்த இயக்கம் வரணுங்கிறதுக்கு வைகோருடைய மகன்கிறதே அவருடைய தகுதி குறைவாக ஆகாது. அதை நான் ஆதரிப்பேன். வாரிசுங்கிறக்கா அவர் அரசியலுக்கே வரக்கூடாது. சரி, அப்பா ஒரு கட்சி நடத்திட்டு அந்த வீட்டிலேயே வளர்ந்த ஒரு துறை வைகோ போய் கம்யூனிஸ்டில் சேருவார், இல்லை பிஜேபியில் சேருவாரா? அவருக்கு எது பிடிக்குதோ அங்கே சேருவார். இயல்பாகவே மதிமுகவில் தான் சேருவார். ஒரு அடையாளப்படுத்த நினைக்கிற ஆமாம் விமர்சனத்தை வரும்னு தெரிஞ்சாலும் உங்களை ஆளாக்குறார். அந்த ஒரு அங்கீகாரத்துக்கு தலைவர் தந்தை கொடுத்த அந்த அங்கீகாரத்துக்கு ஒரு இடர்பாடு வருதுன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுங்கிறது என்னுடைய ஒரு பத்திரிகையாளருடைய அறிவுரை. மற்றபடி வைகோ துறைக்கு அறிவுரை சொல்ல நீ யாருன்னு கூட கேட்கலாம். அவரை பார்க்குற விமர்சிக்கிற உரிமை எனக்கு இருக்குது. அன்புமணியை பார்க்குறதுக்கும் விமர்சிக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது. பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, ஒரு பிரஜையாகவும் எனக்கு உரிமை. ஏன்னா நீங்கள் ஆளை ஆசைப்படுறது என்னையும் சேர்த்து தான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் கையை கொடுங்கன்னா அந்த ஃபோனோட கை கொடுக்குறாரு.
அது பெரிய ஒரு குறைஞ்சபட்ச மரியாதையை துறை வைக்க கற்றுக்கணும். மரியாதை குறைவானவர் நான் சொல்ல வரேன். நீங்கள் அமெரிக்காவில் படித்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும் அந்த கலாச்சாரத்தை, நாகரிகத்தை என்னை விட நம்மை விட அதிகம் தெரிஞ்ச துறை வைக்கோ. அப்படி ஏங்க ஒரு ஃபோனை கையில் வச்சு குத்தமான்னு கேட்கலாம். எந்த சூழல்ல அந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் போஸ்ட் கொடுக்குறீங்க? அந்த ஃபோட்டோவை பார்க்கணும்னு எத்தனை லட்சம் பேர் காத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய எதிரிகளும் உங்களுடைய நண்பர்களும் உங்கள் கட்சிக்காரனும் எவ்வளோ பேர் டிவியில் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃபோனை கீழே வைன்னு வைக்க சொன்ன பிறகு அவர் வைக்க மறுத்தாருன்னு நான் இல்லை வைக்கவே சார். அப்படி தான் பிடிச்சிட்டு என்ன சார் நாகரிகம், என்ன சார் பழக்கம் இது? அப்போ நீங்கள் எந்த லட்சணத்தில் ஒன்று சேர்ந்தீங்கன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா உங்களால் அதை மறுக்க முடியுமா? சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தெளிவாக பேசினார் துரை வைக்கோ. அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அண்ணன் தவறுக்கு வருத்தம் தெரிவிச்சார்னார். மல்லை சத்யாவும் அது வரமா தப்பு தான் சொன்னார். கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃபேஸ்புக்கில் தான் எழுதியிருக்கிறாரு, என் படத்தை தயவுசெய்து எடுங்கடான்னு. ஏன்னா அது ஒரு பிரிவுக்கு பிளவுக்கு வழிவகுக்குன்னா அதை உணர்ந்து எடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மல்லை சத்யாவும் திருந்தி வர்றாரு. சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறான்ற போது நீங்களும் திருந்தி மாறி அதை இணங்கி வரணும் சார். அந்த இணக்கங்கிறது உங்களுடைய உடல் மொழியிலையும் தெரியணும். தெளிவாக பேசுனீங்கன்னு சொல்கிறேன் நான். வாய்மொழி ஓகே, உடல் மொழி எங்க போச்சு? ஒருவேளை அன்னைக்கு இந்த பக்குவம் இளைஞர்களாக இருக்கிற துறை வைக்கோக்கு வரணும், அன்புமணிக்கு வரணும்னு நான் சொல்றேன். மற்றபடி யார் தவறு சரிங்களா தீர்ப்பு சொல்ல இடத்துல நான் இல்லை. ஒருவேளை திரு வைகோவோ திரு டாக்டர் ராமதாஸோ அந்த களத்திலிருந்து கீழிருந்து வந்தனால அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியுது, இவங்களுக்கு அது தெரியாம இருக்குது சார். ஆமா, நீங்க ஸ்டாலின் பட்ட கஷ்டத்தை ஸ்டாலின் பட்ட இல்ல ஒயிட் காலர்ன்றது பெரிய வார்த்தை. அது அன்புமணி எல்லாம் களத்துல வேலை செஞ்சா கொஞ்சம் வந்தார். ஓகே சார். ஒப்பீட்டளவுல ராமதாஸோட உழைப்பெல்லாம் இன்னும் அன்புமணி கொடுக்க ஆரம்பிக்கல. இன்னும் சொல்ல போனா ஒரு சில்வர் ஸ்பூன்லயே வளர்ந்தாருன்னு நான் சொல்லுவேன். ராமதாஸ் பட்ட கஷ்டங்கள் அன்புமணி படல. அவ்வளவு சீக்கிரம் மத்திய அமைச்சர் கேபினட் அமைச்சர் பதவி ராமதாஸ் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிக்கல. ஸ்டாலின் பட்ட கஷ்டத்தை உதயநிதி ஒரு 10% கூட இன்னும் அனுபவிக்கல. அவருடைய தியாகம், அவருடைய காத்திருப்பு, அவருடைய உழைப்புல 10% கூட இன்னும் உதயநிதி செய்ய ஆரம்பிக்கல. அப்ப இவங்களெல்லாம் தட்டுல வச்சு கொடுத்த மாதிரி வந்துச்சு. துறை வைக்கோக்கும் அப்படிதான். பெரிய கீழே கிளைக்கழகங்கள் அமைச்சு கிராம போயெல்லாம் முதன்மை செயலாளர் பதவி கொடுக்கல. உங்களுடைய வைகோடைய மகன்கிற அந்த அடையாளத்துக்கு வந்துச்சு. களத்துல உழைச்சிங்க, எம்பி பதவி கிடைச்சது. வைகோங்கிற பையனாலதான் திருச்சியை கொண்டு வந்து கொடுத்தாங்க, உங்களை ஜெயிக்க வச்சாரு நேரு. அந்த யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா அவரவர் இயக்கங்களுக்கு நல்லது, அவரவருடைய தனித்த உயர்வுக்கும் அது நல்ல அடிப்படையாக அமையும். நிச்சயமா சார். நன்றி சார். நன்றி.